ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்னைக்கு பழம்பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 2 பழம் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி பழுத்த பழம் எடுத்துருக்கேங்க. இது நான் நேந்திர பழம். இது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீளமாக. இது நீங்கள் வந்து சின்னதாக பண்ணுறதா இருந்தால், சின்ன கடாயில் பொரிக்கிறதா இருந்தால் 2ஆக கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திக்னஸில் கட் பண்ணி வச்சுருங்க நீளமாக. நான் இப்போ இது கோதுமை மாவில் தான் பண்ண போகிறோம். மைதா மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். கோதுமை மாவு 1 கப்பு சேர்த்துருங்க. அரை கப் அளவுக்கு கடலை மாவு. இதில் பேக்கிங் சோடா இது யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அதுக்கு பதிலாக நான் வந்து இட்லி தோசை மாவு பேட்டர் இருக்கு இல்லைங்களா, புளிக்காத மாவு. ரொம்ப புளிப்பு வேண்டாங்க. புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது, எண்ணெயும் இழுத்துக்கும். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குங்க. அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்கிட்ட பச்சரிசி மாவு இல்லை, அதனால நான் பச்சரிசி அரைச்சி அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் அந்த பச்சரிசி ஆட் பண்ணுறேங்க. ஸோ பேக்கிங் சோடா போடாததுனால மாவு சேர்த்துட்டுங்க. இப்போ இதில் எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் இப்போ இது 6 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இதை ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக நீங்கள் கலர் சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஆனால் கலர் சேர்த்துறது இல்லை. அதுக்கு பதிலாக நான் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போடுறேங்க. இது கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இந்த பழம்பொரி வந்து கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும் நம்மளுக்கு. இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் நுணுக்கினது ஆட் பண்ணிக்கலாம். இது சின்ன ஸ்பூன் இருங்காட்டி நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ அவ்வளோதான். நம்ம வந்து தண்ணி ஊற்றி பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னோட சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பேட்டர் வந்து வச்சிருந்து செஞ்சோம் ஒரு 2 hour எல்லாம் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இப்போ இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறேன். இப்போவே பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். கோதுமை மாவு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து திக்காக இல்லாமல் நல்லா கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஒட்டுக்கா ஊற்ற வேண்டாம். இந்த கெட்டியெல்லாம் கரைச்சிட்டு இப்போ இதில் 1 கப் எடுத்துருக்கிறேன். பத்தலைன்னா மறுபடியும் நம்ம வந்து 1/2 கப்பு கூட எடுத்துடலாம். நல்லா கரைச்சி விட்ருங்க. இப்போ தண்ணி பத்தாது, நான் இப்போ 1/2 கப்பு கூட ஊற்றிடலாம். இப்போ 1/4 ஊற்றிருக்கிறேங்க, பார்க்கலாம். இந்த லம்ஸே இல்லாமல் நல்லா கரைச்சிடுங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் இப்படி கரைச்சி விட்டுருங்க. ஒன்னேகால் கிளாஸ் போதுங்க தண்ணி, பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும்.
ரொம்ப தண்ணியாட்டு இருந்தாலும் அந்த பழத்தில் ஒட்டாது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது மாற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் காயறக்குள்ள அந்த லெம்ஸ் எல்லாம் உடஞ்சிரும். ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். சர்க்கரை நீங்கள் பழத்தோட ஸ்வீட்னஸ் பார்த்து போட்டுருங்க. பழம் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் இதில் கம்மி பண்ணிவிடுங்க. ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நுள்ளு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தோசை மாவு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்தால் போதும். மாவு ரெடி ஆயிடுச்சு. மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், எடுத்து ஊற்றுன்னு இப்படி வரணுங்க. இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து எண்ணெய் காய வச்சிடலாம். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. ரொம்ப காய வேண்டியது இல்லைங்க, மீடியமாக காஞ்சது. நம்ம வந்து இந்த பேட்டரில் பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டிப் பண்ணிக்கலாம் 2 பக்கம். இப்போ வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸி தாங்க. பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டால் நம்மளுக்கு பஜ்ஜி மாதிரி சீக்கிரம் ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீடியமில் வச்சுருங்க ஃப்ளேம் வந்து. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். மீடியமில் வச்சதுனால மெதுவாக தான் ஆகுங்க. மைதா மாவாக இருந்தால் சீக்கிரம் ஆகிடும். இது கோதுமை மாவுங்காட்டி கொஞ்சம் மெதுவாக ஆகும். ப்ரௌனிஷாக இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். ப்ரௌன் ஆனது எடுத்துடலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போ கலரெல்லாம் மாறிச்சு, நம்ம எடுத்துடலாம். ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. கிறிஸ்பாகவும் இருக்குங்க. பார்த்தீங்களா, சவுண்டு பாருங்கள், கிறிஸ்பாக இருக்குது. இது மைதா மாவாக இருந்தால் இன்னும் எல்லோயிஷ் கலர் வந்திருக்கு. நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணதுனால இந்த கலர் வந்திருக்குங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கலர் பொடியெல்லாம் சேர்த்துல, நேச்சுரலாக மஞ்சத்தூள் தான் போட்டிருக்கோம். அதனால தான் இந்த கலர் ஹெல்த்தியானது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் எல்லாமே பொரிச்சிட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், போடும்போது என்ன சவுண்டு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து பழம்பொரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. நல்ல கிறிஸ்பாக காமிக்கிறேன் உங்களுக்கு, எவ்வளோ நல்லா வந்திருக்கு. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.